ஈஸி பார்மகாலஜி. ஈஸி பார்மகாலஜி அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா பார்மகாலஜி, ரிசர்ச், பாராமெடிக்கல் கோர்சஸ் மற்றும் மெடிக்கல் டெர்மினாலஜி பத்திய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோல பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் பத்தி தான். என்ன கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற கோர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த பல அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸை விட மாறுபட்டு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கோர்சஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியக் கேர் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திருக்கோம், பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் எல்லாம் பாருங்க டெக்னாலஜி அப்படின்ற ஒரு வேர்ட்ல தான் எண்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. சோ பாருங்க எல்லா கோர்சஸுமே டெக்னாலஜி அப்படின்னு தான் முடியுது. சோ அதெல்லாமே என்ன அர்த்தம், டெக்னிக்கல் ஓரியன்டட் ஒரு கோர்சஸா இருக்கு. சோ ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவானது அந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு வேர்டே வரல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தியோ இதை பத்தியோ அவங்க படிக்க போறது இல்ல. சோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி படிப்பு வேண்டாம், எனக்கு டெக்னாலஜி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்க விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க they can prefer this course பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் நேமே நமக்கு தெளிவா சொல்லுது, they are assistant to doctor. ஒரு மருத்துவர், டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள பிசிஷியன் சொல்றோம். சோ அவங்களுக்கு அசிஸ்டன்டா, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருக்கவங்க தான் உங்களுடைய பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்ல மத்தவங்க சொல்லும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், பிசிஷியன் அசிஸ்டன்ட் படிச்சு நம்ம பாதி டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மையே கிடையாது. ஏன்னா டாக்டர் அப்படின்றவங்க டயக்னோசிஸ், ஒருத்தனுக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து கொடுக்கறாங்க. ஓகே, சோ அந்த வேலையை நம்ம கண்டிப்பா செய்ய போறது இல்ல. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் டாக்டருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஹெல்ப் பண்ண போறோம். சோ அவர் வரதுக்கு முன்னாடி எந்த ஒர்க் எல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பினிஷ் பண்ண போறோம். சோ அது பண்றதால நம்ம டாக்டருக்கே ஈக்குவல் அப்படின்னு நம்ம நினைச்சா அது தப்பு. ஓகேவா? சோ ஜஸ்ட் நம்ம வந்து பண்ண அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே துணை மருத்துவ படிப்பு. அதாவது மருத்துவம் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு துணையா ஹெல்ப் பண்ணக்கூடிய, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அலைட் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கிளாரிபிகேஷன் சொல்றேன். சோ நம்ம அவங்களோட ஒர்க்கை கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, சோ திஸ் இஸ் பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோல அந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பத்திய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்கு, கோர்ஸ் டியூரேஷன்ஸ் என்ன, சிலபஸ், ரூல், ஜாப், ஃபர்தரா அவங்க பிஜி கோர்சஸ் ஜாயின் பண்ணா என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கூட ஷேர் பண்ண போறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி, அதாவது மேக்ஸ் பிளஸ் பயாலஜி குரூப்பா இருக்கலாம், பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து வந்து படிச்சிருந்தாலும் ஓகே. சோ 12th அவங்க ஒரு பயாலஜி கண்டிப்பா இருக்கணும். இதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜியே எடுக்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். எந்த கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி மற்றும் பாராமெடிக்கல்ல பிஃபார்ம், இந்த 2 கோர்ஸும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மேக்ஸ் பயாலஜி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தேவை. ஓகே, டியூரேஷன். சோ இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கு. அதாவது 3 இயர்ஸ் வந்து அகாடமிக் படிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே உங்களுக்கு கிளினிக்கல்ஸுக்கு அடிக்கடி போவாங்க. சோ ஒவ்வொரு செகண்ட் இயர்ல இருந்து ரெகுலரா கிளினிக்கல் வார்ட்ஸ் ரவுண்ட்ஸ் போறது எல்லா வேலையும் செய்வாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் தான், ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. சோ ஓவரால் டியூரேஷன் அப்படின்றது உங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே, சோ இப்ப உங்க படிக்கக்கூடியதுல சிலபஸ்ல என்னெல்லாம் படிப்பாங்க, பிசிஷியன் இதுக்கு முன்னாடி நம்ம பல கோர்சஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். டெக்னாலஜினா ஆபரேஷன் தியேட்டர்னா சோ ஆபரேஷன் தியேட்டர் பத்தி படிக்கிறாங்க, அனஸ்தீசியா பத்தி படிக்கிறாங்க எல்லாம் பார்த்தோம். அப்ப பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க அவங்களுடைய கோர்ஸ்ல எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றதுல
காமனா இருக்கக்கூடிய ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பார்மகாலஜி, பெத்தாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறாங்க. செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி சம்பந்தமான விஷயங்கள், அங்க யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், சோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய அனஸ்தீசியா அதை பத்தி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஜீரியாட்ரிக்ஸ், குழந்தைங்க அப்புறம் வயசானவங்க இருக்காங்களா, சோ அதை பத்தி பாக்குறாங்க. கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அவங்க வந்து கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரவுண்ட்ஸ் போயிட்டே தான் இருப்பாங்க. தேர்ட் இயர் போகும்போது எதை பத்தி படிக்கிறாங்க, சோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்தையும் அவங்க படிச்சிடறாங்க. சோ கார்டியாலஜி, கார்டியாக் சர்ஜரி, நியூராலஜி, நெஃப்ராலஜி. சோ நியூரோன்றது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் பத்தி படிக்கிறாங்க, நெஃப்ரோன்றது கிட்னி பத்தி, தென் பல்மனாலஜி, சோ உங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தியும் படிக்கிறாங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, வயிறு சம்பந்தமா டைஜஸ்டிவ் ட்ராக்கும் பாக்குறாங்க, ஆர்த்தோபெடிக்ஸ், சோ எலும்பு அதை பத்தியும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட், சோ ரொட்டேஷன்ல வார்டு எல்லாம் போறாங்க. அவங்களுடைய சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குமே ரொட்டேஷன்ஸ்ல போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு கேஸ் ஷீட் எப்படி எழுதுறது, சோ ஒரு பர்சன் வராங்க, ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வைட்டல்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல, சோ அவங்களோட பிபி எப்படி இருக்கு, பல்ஸ் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, சோ எல்லாத்தையும் பாக்குறது, நார்மல் வேல்யூ என்ன, அப்நார்மல் வேல்யூ என்ன, சோ அதை வச்சு என்ன சிக்னிபிகன்ஸ் நம்ம பாக்குறோம், சோ அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு இசிஜி ரிசல்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எப்படி பாக்குறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் தர் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம்ல, அது எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்றது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல், ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊண்டு இருக்கு, அடிபட்டு இருக்கு, சரி பண்ணிட்டாங்க, சோ அதுக்கு நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் யூஸ் பண்றது, அது என்ன மாதிரி டெக்னிக்ல யூஸ் பண்றது, ஊண்ட் கேர், ட்ராமா பேஷண்ட் கேர். சோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அடிபட வராங்க, சோ அவங்களுக்கு எப்படி நம்ம கேர் பண்றது. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு அன்கான்சியஸா ஒரு பேஷண்ட் வராங்க, சோ அந்த அன்கான்சியஸ் பேஷண்ட்ஸ் நம்ம எப்படி டீல் பண்றது. அப்புறம் டாக்டர் அசிஸ்டன்ட் பண்றது, டாக்டருக்கு வந்து அவர் ஒரு சர்ஜனா இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த சர்ஜனுக்கு நம்ம எப்படி அசிஸ்ட் பண்றது. ஒரு ட்ராமா பேஷண்ட்டை நம்ம எப்படி ஷிஃப்ட் பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்களும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ், ரொம்ப உடம்பு முடியாம அப்படியே ஒரு நோயோட உச்சகட்டத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படி கேர் எடுத்துக்கிறது. சோ பெட்ஸ், ஒருத்தவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்க, நம்ம என்ன வந்துடும், அவங்களுக்கு புண்ணெல்லாம் வந்துடும் சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா, சோ அந்த பெட் சோர் அதை பத்தி எப்படி கேர் எடுத்துக்கிறது. ஒருத்தவங்க வந்து நல்ல நெருப்புல இது மாதிரி வந்திருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காங்க, அவங்களுக்கு பர்ன்ஸ் இருக்கு, சோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் தேம். சோ ஐசியூ புரோட்டோகால்லாம் எப்படி, இன்டென்சிவ் கேர் யூனிட்டோட புரோட்டோகால் எப்படி, பிளட் டிரான்ஸ்பியூஷன்ஸ் பத்தியும். சோ ஒரு பேஷண்ட்ஸ் வந்துட்டு வந்து அவங்க ஆபரேஷனோ இல்ல ஒரு சின்ன அட்மிட் ஆயிட்டு திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்றது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஆன்ஜியோ ரிப்போர்ட் எப்படி டைப் பண்றது. ஒரு பயோகெமிக்கல் ஸ்டடி பண்றாங்க, அதோட வேல்யூஸை எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்றது. வந்த வேல்யூ வச்சு அவனுடைய அவனுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்றது. சோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க 3 இயர்ஸ் முடிக்கும் போது கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், பிசிஷியன் அசிஸ்டன்ட்றவங்க யாரு, அவங்க டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பிசிஷியன் அசிஸ்டன்ட் முடிச்சதால நீங்க டாக்டருக்கு ஈக்குவலா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கிடையாது. ஓகே, அடுத்த ஒரு டவுட் வந்துடும், அப்ப பிசிஷியன் அசிஸ்டன்ட்றவங்க நர்ஸா, அப்ப நர்ஸுக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். சோ என்ன டிஃபரன்ஸ், நீங்க நர்ஸை விட சுப்பீரியரா இல்ல நர்ஸை விட இன்ஃபீரியரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நர்ஸை விட சுப்பீரியர் தான். சோ பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் ஒரு நர்ஸுக்கும் ஒரு டாக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலம் மாதிரி அமைறவங்க. சோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் சொல்லக்கூடிய வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தான் நமக்கு என்ன பண்றாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. சோ தி பிசிஷியன் அசிஸ்டன்ட்ஸ் அவங்க யாரு, they are the bridge the gap between the staff nurse as well as the doctor. சோ 2 பேருக்கும் நடுவுல இருக்கவங்க தான் உங்க பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க. ஐ திங்க் இது கிளியரா இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். சோ நர்ஸை விட சுப்பீரியர் தான் பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க. அதுக்காக டாக்டருக்கு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பிகாஸ் நமக்கு டயக்னோசிஸோ ட்ரீட்மெண்ட்டும் நீங்க பண்ண போறது இல்ல. இப்ப என்ன விதத்துல நீங்க நர்ஸை விட சுப்பீரியர் அப்படின்னு நீங்க நினைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்ஸால எப்பயுமே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத அவங்க எழுதி தர முடியாது. இந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க கூட அவங்களால சொல்ல முடியாது. வேற பிசிஷியன் அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணுங்க, உங்களால நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணி செய்ய முடியும். சோ அந்த வந்து உங்களுக்கு
இது பவர் இருக்கு உங்களுக்கு பிசிசியன் அசிஸ்டன்ட் பண்றவங்களுக்கு. வேறஸ் நர்ஸால வந்து என்ன பண்ண முடியாது, they can't prescribe. ஸோ இந்த லேப் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க கூட அவங்க வந்து பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. வேறஸ் பிசிசியன் அசிஸ்டன்ட் வந்து அவங்களால பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நீங்க ட்ரக்கை பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த டெஸ்ட் பண்ணுங்க, இந்த இசிஜி எடுங்க அப்படின்றத டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் நீங்க வந்து ஃபர்தரா பண்ணும்போது என்ன பண்ணலாம், நீங்க பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் உங்களுக்கும் நர்ஸ்க்கும். ஓகேவா? சரி, ஓகே. எந்தெந்த ஏரியாலலாம் ஒரு பிசிசியன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா அலரி ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் படிச்ச எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு சின்ன கிளினிக் மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் இருக்குப்பா, அது ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன்னா ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியில டீச்சிங் சைட்லயும் நீங்க போகலாம். ஸோ திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஏரியா. வேற எந்தெந்த இடத்துல நம்ம ஒரு பிசிசியன் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. இப்ப ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்ல டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கும் பாத்தீங்களா. ஒரு இடத்துல கார்டியாலஜி யூனிட் இருக்கும், ஒரு இடத்துல நெஃப்ராலஜி இருக்கும். ஸோ இந்த பிசிசியன் படிச்சவங்களுக்கு ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல இருக்க டாக்டர் நமக்கு தேவைப்படுறாங்களோ, டாக்டருக்கு நம்ம அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்களோ நீங்க அந்த இடத்துக்கு போயிடலாம். ஒரு நியூரோ டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு டாக்டருக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்க நியூரோ டிபார்ட்மெண்ட்டை போய் ஒர்க் பண்ணலாம். இல்ல ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு டாக்டருக்கு வந்து அங்கதான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு கேட்கறாங்கன்னா நீங்க போகலாம். சோ பிசிசியன் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்களுக்கு மெயினான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஏரியால வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம். சோ கார்டியாலஜிலயும் போலாம், நியூரோலயும் போலாம், பீடியாட்ரிக் யூனிட்லயும் போலாம். சோ எங்க இருக்க டாக்டருக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுதோ, அசிஸ்டன்ட் நமக்கு வேகன்சி இருக்கோ, நம்ம அங்க ஜாயின் பண்ணலாம். அதுதான் நமக்கு இருக்க பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்றது அதுதான். ஓகே. இப்ப ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓபிடி. ஓபிடி அப்படின்றது நம்ம வராங்கல்ல பேஷண்ட்ஸ், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஓபிடி அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வார்ட்ஸ். ஸோ அட்மிட் ஆயிட்டாங்க, ஸோ வார்ட்ல இருக்காங்கன்னா அந்த வார்ட்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குல்ல, அங்கேயுமே ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்கல்ல, அந்த டாக்டர் ஒரு சர்ஜனா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காருன்னா அவர் கூட சேர்ந்து நீங்க சின்ன சின்ன அசிஸ்டன்ட் ஒர்க் நீங்க பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஒரு ஹாஸ்பிட்டல்லயே எந்தெந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது அவுட் பேஷண்ட்னா ஒரு பேஷண்ட் வராங்க, டாக்டரை பாக்குறாங்க, டாக்டரை பார்த்துட்டு போறாங்க. சோ அந்த இடத்துல உங்களோட ரோல், உங்களோட வேலை அப்படின்றது என்னவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களோட ஹிஸ்டரிய என்ன அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார்டியாலஜி இருக்க டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, சோ அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, சோ அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, சோ இப்ப அவரோட பிசிக்கல்ஸ், அவரோட பிபி என்ன எப்படி இருக்கு, சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. சோ அவருக்கு என்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணோம், ஓகே இது மாதிரி இருக்கு, மூச்சு வாங்குது அப்படின்னா ஓகே நீங்க இசிஜி எடுத்துருவாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க, சோ அந்த மாதிரி பண்றீங்க. சோ இன்டர்பிரேஷன் ஆஃப் த லேப் எடுக்கிறீங்க, சின்ன சின்ன பேசிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க அதையும் பண்றீங்க. சோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க யார்கிட்ட கொடுக்கணும், டாக்டர் வராருல்ல, சோ டாக்டர் வரதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நீங்க டாக்டர்கிட்ட கொடுக்க போறீங்க. சோ டாக்டர் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல ட்ரீட்மெண்ட்கான மத்த விஷயத்தெல்லாம் பண்ண போறது டாக்டர் தான். சோ அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்றீங்கல்ல, அவருக்கு அசிஸ்ட் பண்றீங்கல்ல, அதனாலதான் நீங்க பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இது ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல இதான் நடக்குது. ஒரு பேஷண்ட் வராங்கன்னா சோ அவங்களுக்கு பல்ஸ், அவங்க பிபி எல்லாம் செக் பண்ணிடும் டாக்டர் வரதுக்கு முன்னாடி. சோ ஓகே உங்களுக்கு என்னெல்லாம் பிளட் டெஸ்ட் தேவைப்படும் அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றீங்க. ஓகே. ஒரு வார்டுல ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. சோ அவங்க அந்த இடத்துல உங்களோட ரோல் என்னவா இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு வார்டுலயும் அங்க இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க, இந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டே இந்த டெஸ்ட் பண்ண சொல்லி எழுதிருப்பாங்க. சோ அதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் எழுதுறாங்கல்ல, சோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இருந்தா அதெல்லாம் நீங்க பாக்கணும். சோ டாக்டர் ரவுண்ட்ஸ் போறாரு, டாக்டரோட சேர்ந்து நீங்க ரவுண்ட்ஸ் போய் சோ அவர் என்ன மாதிரி சொல்றாரு, நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் மாத்த சொல்றாரு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். சோ இது வார்டு ரவுண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா இருக்கிற இடத்துல இருக்கும். ஓகே. ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கு. சோ அந்த இடத்துல உங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டென்சிவ் கேர் யூனிட்லயுமே ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு எல்லாமே போயிட்டு இருக்குன்னா சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்க பண்ணலாம். ஒரு ரைஸ் டியூப் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர் விஷயமா நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுக்கிறது. சோ அவங்க ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னா அது டிஸ்சார்ஜ் ப்ரிப்பேர் பண்றது. இப்ப டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் போறாங்கன்னா சோ அவங்க கூடயே போறது, அவங்க சொல்ற நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ்லயுமே நீங்க பண்ணலாம். இப்ப சில கண்டிஷன்ஸ்ல வந்து பாருங்களேன், ஒரு சிங்கிள் கன்சல்டன்ட் அசிஸ்டண்டா நீங்க போலாம். இப்போ ஒரு கார்டியாலஜி யூனிட்டே இருக்கு, அந்த கார்டியாலஜி யூனிட்ல ஒரு எக்ஸ்னு ஒரு டாக்டர் இருக்கார். சோ அந்த டாக்டருக்கு நீங்க அசிஸ்டண்டா போயிட்டீங்கன்னா சோ அவரோட பேஷண்ட்ஸ் வராங்கல்ல, சோ அவரோட பேஷண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கான வேலையை மட்டுமே நீங்க செய்வீங்க.
ஓகே. சோ சிங்கிள் கன்சல்டா போகும்போது அந்த டாக்டருக்கான பேஷண்ட்ஸ் யார் வராங்களோ சோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களோட ஹிஸ்டரியை கலெக்ட் பண்றது, சோ அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு போறது, அவங்க டாக்டர் பார்த்ததுன்னு டாக்டர் கொடுக்குற அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸையோ இல்லைன்னா மற்ற விஷயத்தையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது, சோ அவங்க ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்புறது, சோ அந்த மாதிரி எல்லா விஷயமே பண்றீங்க. சோ இன்கேஸ் அந்த பேஷண்ட் வந்து அட்மிட்டே ஆயிட்டாங்கப்பா, சோ அட்மிட் ஆகி இருக்காங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து இன்கேஸ் இது சர்ஜரினா சோ நீங்க அந்த பேஷண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றது என்ன ஏது, சோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றது, சோ இந்த பேஷண்ட்ஸ் உள்ள வந்து அட்மிட் ஆகி வெளியில போற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க என்ன பண்றீங்க, டாக்டர் கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறீங்க. சோ அவங்க வைட்டல் செக் பண்ணீங்களா, அவங்களுடைய மத்த பேராமீட்டர் பிளட் டெஸ்ட் எல்லாம் ரெகுலரா செக் பண்ண சொல்றாரு. இப்ப டாக்டர் வராருன்னா வரதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் போய் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறீங்க. சோ டாக்டர் இத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடியே போயிட்டு சரி இதெல்லாம் கேட்டிருந்தாரு, சோ இதெல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நோட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருவீங்க. சோ டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி டாக்டர் கூடயும் போய் நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவீங்க. சோ இந்த விஷயம் தான் நடக்கும் நீங்க ஒரு சிங்கிள் ஒரு கன்சல்டன்ட்க்கு நீங்க அசிஸ்டண்டா இருக்கும் பொழுது. சோ மெடிக்கல் ஹிஸ்டரி கன்சல்ட் பண்றது, பேஷண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறது, சோ இன்கேஸ் இஃப் இட்ஸ் சர்ஜரி சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி நம்ம வந்து அட்மிஷன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது, வார்ட் ரவுண்ட்ஸ் போறது, இன்வெஸ்டிகேஷன் பண்றது, டிஸ்சார்ஜ் சம்மரி பண்றது, சோ திருப்பி அகைன் வரணும் அப்படின்னா ரிவ்யூ ஃபாலோ அப் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க பாத்துக்கிறீங்க. ஒரு சிங்கிள் கன்சல்டன்ட்க்கும் நீங்க வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே. இல்ல உங்க டாக்டர் வந்து ஒரு சர்ஜன், அவர் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடியவர் அப்படின்னும் பொழுது அப்ப அவருக்கு ஆபரேஷன் தியேட்டர்லயும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இதுதாங்க உங்களுடைய டிஃபரெண்ட் ரோல் அப்படின்னு சொல்றது. அதாவது ஏரியா அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ஹாஸ்பிட்டல்லயே நீங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் நான் என்ன சொன்னா ஒரு ஓபிடில இருக்கலாம், ஒரு வார்டுல இருக்கலாம், ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கலாம், ஒரு சிங்கிள் கன்சல்டன்ட்க்கு நீங்க இதுவா ஹெல்ப் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஐசியூல இருக்கலாம். சோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட், அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் யூனிட்ல நீங்க ஒர்க் பண்றது சொல்லியிருக்கேன். சோ இங்கெல்லாம் உங்களோட ரோல் என்னவா இருக்கும், மெயினா நீங்க ஒரு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஓகே, ஒரு பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபேமிலி ஹெல்த் கேர் கவுன்சிலராகவும் நீங்க இருக்கலாம். ஒரு காலேஜ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது டீச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவோம், டியூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் ரோல். நீங்க வேற இடத்துல என்ன மாதிரி ரோல் ஒர்க் பண்றீங்க அப்படின்றது. ஓகே, நான் உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிச்சு. சோ இது என்ன கோர்ஸ், அதோட டியூரேஷன் புரிஞ்சிச்சு, சிலபஸ் என்னன்னு புரிஞ்சிச்சு. சோ இப்ப நீங்க எங்கெல்லாம் வேலை செய்வீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப நீங்க பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டீங்க. சோ ஃபர்தரா நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், நான் மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சோ மோஸ்ட்லி இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே நிறைய கோர்சஸ் நியூவா வந்த கோர்சஸ், சரிங்களா? சோ அதுக்காக நிறைய மாஸ்டர் டிகிரி அப்படின்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. சோ அதனாலதான் நிறைய கோர்சஸ்க்கு ஒரு கிளாரிட்டி நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை. ஏன்னா சில கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டுல இப்பதான் ஒன்னு இடத்துல வந்துகிட்டே இருக்கு, சில கோர்சஸ்க்கு வராமையே இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு நீங்க பிஜி பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பெஷலைசேஷன் மாதிரி பண்ணிடலாம். இல்ல ஆன்காலஜில, இல்ல டெர்மட்டாலஜில, இல்ல பீடியாட்ரிக்ல பண்ணலாம், இல்ல ஒரு பிஜி டிப்ளமோ கோர்ஸ் கூட நம்ம பண்ணலாம். ஓகே, சோ இது மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. சோ அதுல செலக்டிவா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸே சேலம்ல இருக்கக்கூடிய விநாயகா மிஷன் காலேஜ்ல இருக்கு. அதே மாதிரி ஹரியானால இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்து போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஹோம் ஸ்டெர்லிங் குளோபல் யூனிவர்சிட்டி. சோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே, சோ இது இல்லாம வேற எங்க இருக்குன்னு பார்க்கும்போது கேரளால இருக்கக்கூடிய அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா. சோ அங்க எம்எஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. இங்க வந்து என்ன சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி கோர்ஸ் முடிச்சுட்டு மினிமம் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாவே போட்டிருக்காங்க. நீங்களும் அந்த யூனிவர்சிட்டி இது போயிட்டு வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க, அமிர்தா யூனிவர்சிட்டி கேரளா. இன்னொரு கோர்ஸ் கொடுத்திருக்காங்க, எம்எஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் கார்டியோவாஸ்குலர் தொராசிக் சயின்சஸ். சோ அந்த மாதிரி ஒரு கோர்சஸும் இருக்கு. இதுமே வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுங்க, பிசிஷியன் அசிஸ்டன்ட்லயே நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பெஷலைசேஷன் பண்றீங்க. ஆன்காலஜில கேன்சர் ரிலேட்டடா ஒரு ஸ்டடி பண்றீங்க. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் மற்றும் தொராசிக் சயின்சஸ். சோ இந்த மாதிரி 2 கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது பண்ணலாம், நீங்க இன்னும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிடலாம். நான் எக்கோல பண்றேன், இசிஜில பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அதுல மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். இல்லைன்னா நான் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்றேன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்றேன், அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இது இல்லாம பிஜி டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளா இருக்கு, பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுடைய பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்க்கு. ஃபர்தரா நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண விரும்பினா குவாலிட்டிஸ் நீடட்.
ஒரு பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சில முக்கியமான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பிகாஸ் உங்களை தேடி வர்றது ஒரு பேஷண்ட். நீங்க மத்த எல்லா கோர்சஸை கம்பேர் பண்ணும்போது பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீப்புள் கிட்ட தான் பேஷண்ட் நிறையவே கான்டாக்ட்ல வராங்க. பிகாஸ் ஒரு டாக்டரை பார்க்க வராங்க. வரவங்க எல்லாருமே ஹாப்பியா வராங்களா? இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு இல்னஸ் இருக்கு, சரிங்களா? சோ அவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கு. சோ அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் டாக்டர்கிட்ட வராங்க. சோ அப்படி வரும்பொழுது அவங்களே ஒரு பிரச்சனை தான் வராங்க. வரும்போது அவங்க ஒரு சில நம்ம கஷ்டத்துல இருக்கும்பொழுது அவங்க உங்களை பாக்குறாங்க. நீங்க வைட்டல்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறீங்க, அவங்க பிளட் டெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பல நேரங்களில் அவங்க உங்களை தான் கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டில் அவங்க டாக்டரை மீட் பண்ற வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு அவங்க உங்களை தான் கான்டாக்ட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க அவங்க மேல ரொம்ப எரிஞ்சு விடுற டைப்பா நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட பிளீசிங்கா எம்பத்தியா, அதாவது அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை நீங்க வந்து உங்களுக்கு இருக்க பிரச்சனையா நீங்க ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ற ஒரு நேச்சர் இருக்கவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்லாவே செட் ஆகும். இல்லப்பா அதெல்லாம் நான் அவன் பிரச்சனை எனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல, சரிங்களா? சோ அதனால அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் மேல கேர் எடுத்துக்கிற ஒரு நேச்சர் இருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து அவங்களோட பிரச்சனைகளையோ அவங்க விஷயத்தையும் நீங்க கேரி ஃபார்வர்ட் நீங்க எடுத்துக்கிட்டு அதை நீங்க உங்க டாக்டர்கிட்ட கன்வே பண்ண போறீங்க. சோ அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க கன்வே பண்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியணும், ஓகேவா? சோ அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யறவங்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட அவங்க எப்படி இருந்துக்கணும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்றது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை கொடுக்குற மாதிரி அவங்க இருக்கணும். சோ அவங்க ஒர்க்ல அவங்க சின்சியரா இருந்தாதான் ஒரு டாக்டர் உங்களை அசிஸ்டண்டா வச்சுப்பார். ஓகே, சோ நான் செய்யற வேலை தான் நான் செய்வேன் அப்படின்னா டாக்டர் உங்களை வேணும்னு சொல்லிட்டு வேற அசிஸ்டண்டா வச்சுப்பார். அதனால சோ நம்ம வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், உங்க ஒர்க்ல சின்சியரா நீங்க இருக்கும்போதுதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். சோ அப்ப அந்த டாக்டருக்கு உங்களை புடிச்சு போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எங்க போனாலும் உங்களை கூட்டு போயிடுவார். என்ன அசிஸ்டண்டா நீங்க வந்துடாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி வேற எந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களை கூட்டிட்டு போயிடுவார். சோ அதனால ஆல்வேஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், டாக்டர் கிட்ட நம்ம வந்து பிளீசிங் ஆகும். சோ அவங்க கேட்கிற ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரியும், சோ அந்த மாதிரியே ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனையே இருக்காது. சோ இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு. இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்ல வந்து ஒரு மெயின் முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இருக்கு. 4 பிளஸ் பாயிண்ட் போட்டிருக்க பாருங்க. முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு யூனிட்க்கு போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது நீங்க ஒரு நியூரோ யூனிட்ல ஜாயின் பண்றீங்க. அங்கதான் ஒரு டாக்டர் உங்களை செலக்ட் பண்ணிருக்காரு. சோ நீங்க ஜாயின் பண்றீங்க. பட் ஆனா உங்களுக்கு நியூரோ கேசஸ் எல்லாம் பிடிக்கல, எனக்கு வேணாப்பா நான் கார்டியாக்கு போறேன் வேற எதுக்காக போறேன்னா நீங்க போக ஆப்ஷன் இருக்கு. வேற நீங்க வந்து ஒரு ரீனல் டயாலிசிஸ் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுதான் உங்க கோர்ஸ்னா நீங்க அதான் பண்ணியே ஆகணும். அங்கதான் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டியாக் கேர் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க கார்டியாக் யூனிட் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்க ஒரு மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்னா ஒரு லேப்ல தான் நீங்க ஒர்க் பண்ணணும். வேற நீங்க ஒரு பிசிஷியன் அசிஸ்டண்டா இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னது நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நீங்க எந்த ஸ்பெஷாலிட்டி வேணுமோ அந்த ஸ்பெஷாலிட்டில போக சான்சஸ் இருக்கு. பட் அந்த டாக்டர் நம்மள செலக்ட் பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு இருக்கு. சோ எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதால சோ எந்த யூனிட்ல வேணா நீங்க போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதுதான் மெயின் பிளஸ் பாயிண்ட் ஃபார் பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ். நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு கார்டியாக் யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லப்பா எனக்கு ரொம்ப போர் அடிச்சு கார்டியாக் யூனிட் வேணாம் பண்ணா நீங்க ஒரு கைனக் யூனிட்டுக்கு போகலாம். இல்ல நான் வந்து குழந்தை இதுக்கு ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோ டிவிஷனுக்கு போனா போகலாம். இல்ல நான் குழந்தைங்க பீடியாட்ரிக் யூனிட்டுக்கு போறேன் அப்படின்னா போகலாம். சோ நம்ம டாக்டர் நம்மள செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த யூனிட்டுக்கு போகலாம். சோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்ல இருக்கு. பட் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சதுக்காக நம்ம அதுல எல்லாமே ஃபுல் வேர்ஸ்டா படிச்சோமா கிடையாது. பட் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ், பிகாஸ் நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் உங்க கோர்ஸ்ல படிச்சிடுறீங்க. சோ அதனால அந்த டாக்டருக்கு என்ன தேவையோ அந்த ஒர்க்கை தான் நீங்க பண்ண போறீங்க, சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கட்டும், இப்போ டாக்டர் திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு ஏதோ பஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, டாக்டர் வந்து ஒரு கட் பண்ணி ஏதோ பண்றாருன்னா சின்ன சின்ன ஹெல்ப் நீங்க பண்ணிதான் ஆகணும். சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்க பண்ணிதான் ஆகணும். சோ இதுதான் உங்களுடைய பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பத்திய இன்ஃபர்மேஷன்ஸ். சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.
உங்களுக்கு மத்தவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி.